பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெரிய நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பதாக. ஆமென். இந்த அகில உலக ஜெப நாளை அனுசரிக்கும் விதமாக நம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவர் சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். மகன் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஆண்டிலேயும் எங்களுடைய திருச்சபைகளை நாங்கள் கடைபிடிக்க இந்த அகில உலக ஜெப நாளில் ஆராதனைக்காக நம்முடைய திருத்தங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைகளை பங்கு பெறுகிற அருமையான திருச்சபை தாய்மார்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர்கள், அதன் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரும் திருத்தங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் முக்கியத்துவத்தை, இந்த ஆராதனை மேன்மை நாங்கள் உணர்ந்து கொண்டு முழுமையாக நாங்கள் இந்த ஆராதனைகளை நாங்கள் அர்ப்பணித்து ஒரு நாமத்தை நாங்கள் மகிழ்ப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்வோம். எல்லா விதமான நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வாழ்ந்த கிருபை செய்வதே என்று என் ஆண்டவர்கள் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் பவனி பாடலாக நாம் அனைவரும் எடுத்து நின்று நம்முடைய கடமைகளை கொடுக்கப்பட்ட கீர்த்தனைகளை 102வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அருளேராமல் பெய்யும் பொழுதில் வாய்க்கிறது என்ற பாடலை நாம் பாடும்போது இந்த அகில உலக ஜெப நாளில் அனுசரிக்கப்படுகிற இந்த பொருட்களை பரிசுத்த பீடத்தன்னைக்கு முன்பாக கொண்டு வருவார்கள். தீவுகளின் அடையாளங்களில் மலர்கள் இன்றியமையா
இவை அன்பு, நட்பு மற்றும் மரியாதையை அடையாளப்படுத்துகிறது. குக் தீவுகளில் மக்கள் அடிக்கடி மலர்களால் ஆன கிரீடத்தை அணிகிறார்கள். மேலும் இங்குள்ள துணிகள், தலை மற்றும் கம்பளிகளில் மலர்களை காணலாம். நீல நிற துணி. நீல நிற துணி கடலின் நடுவே உள்ள நீல நிற நீரால் சூழப்பட்ட அழகிய தீவுகளை குறிக்கிறது. பாத்திரத்தில் தண்ணீர். குக் தீவுகளின் மக்கள் வாழும் வாழ்வை வரையறுக்கும் அம்சமாக கடல் திகழ்கிறது. இங்கு கடல் என்பது வாழ்க்கை. இது உணவு, வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்கும் பயணம் செய்வதற்கும் முக்கிய ஆதாரமாக இருக்கின்றது. இது மக்களையும் சமூகங்களையும் ஒன்றிணைக்கிறது. படகு. குக் தீவுகளில் பயணம் செய்பவர்கள் பாரம்பரியமாக படகை பயன்படுத்துகிறார்கள். படகு தீவுகளின் இடையே பயணம் செய்வதற்கு பயன்படுகிறது. இந்த படகு முதலில் படகை உருவாக்கிய தீவுகளின் மூதாதையர்களான பாலினேசியா குடிகளுக்கு கற்றுக் கொடுத்த ஞானத்தை குறிக்கின்றது. சிப்பிகள். குக் தீவு வாழ் மக்களின் முக்கிய உணவு சிப்பிகளாகும். தென்னை இலைகள். தென்னை மரம் குக் தீவுகளின் வாழ்வளிக்கும் மரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் மரத்தின் ஒவ்வொரு பாகமும் பிரயோஜனம் உள்ளது. இது உணவு, பானம், மருந்து, கைவினைப் பொருட்கள், கட்டிடம் கட்ட தேவையான பொருட்கள் ஆகியவற்றை தயாரிப்பதற்காக மூலப்பொருட்களை அளிக்கின்றன. இந்த வடிவப்பட்ட பொருட்களை பீடத்திற்காக வைத்துவிட்டு